எடப்பாடி பழனிசாமி நம்ப வைத்து காலத்தை கடத்தி கடைசி நேரத்தில் ஆச்சுங்களா ஏறக்குறைய 5-6 முறை பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் அவர் பேச்சுவார்த்தை நின்று விட்டதுன்னு சொல்றதுக்குதான் இதுக்கு பேர் தான் கழுத்தறுப்புங்கிற பேர். அது பேர் கழுத்தறுப்பு பழனிசாமி கூட பேர் சொல்லலாம். அதாவது ஒரு அதிமுக பார்ட்டி அவருடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது. இது என்றோ அண்ணா எம்ஜிஆர் அவர்களால் 50 ஆண்டுகள் அவர் திரைப்படத்தில் நடிச்சு லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களை திரட்டி ஆச்சுங்களா அது ஏழை எளிய மக்களுடைய கட்சியாக சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியாக உருவாக்குற அவர் சாதி கட்சியா மாத்திட்டார். அவர் ஆச்சுங்களா அவர் சாதி கட்சியா மாத்தி வச்சிருக்கிறார். ஆச்சுங்களா அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம். இந்த தமிழ்நாட்டில் 5 வருஷம் இருக்கிற திமுக ஆட்சியை அகற்றணுங்கிற போது நீங்க உங்களுடைய வியூகம் என்ன இருக்குது? ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களே 25 கட்சி 26 கட்சி 27 கட்சியை சேர்த்து தங்களை வலுப்படுத்துறாங்க. ஆனா நீ உங்களோடு கடந்த 10 ஆண்டு காலமாக பயணித்தவர்களை நீங்க புறக்கணிக்க சொன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? உங்ககிட்ட கெட்ட நோக்கம் இருக்கா இல்லையா? அப்ப நீங்க ஆட்சிக்கு வர நோக்கத்தோடு இந்த அலையன்ஸ் உருவாக்கலையே. அப்ப இப்பவே எதிர்கட்சியை உட்கார்ந்துருக்கா நீ பண்ற? தூத்துக்குடி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில், தென்காசியில், விருதுநகர்ல ஆயிரக்கணக்கான கிராமங்களில் புதிய தமிழகம் கட்சி கொத்தா வாக்களிக்கிறாங்க. அதை விட்டுட்டு நீ யார் இடத்துல போய் நீ ஓட்டு வாங்க முடியும்? புதிய தமிழகத்தை விட்டு நீ எப்படி போக முடியும்? அப்ப உங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் இல்ல. இப்படிதான் திமுகவோடு ரகசியமான கூட்டு இருக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் தான் அவருடைய செயல்பாடை காட்டுது. சார் இங்க பாருங்க, அதாவது நாங்க பெரிய பேராசையெல்லாம் ஆசையும் கிடையாது. நாங்க அதிகபட்சம் கடைசியா பேசுனப்ப ஒரு 5 சட்டமன்ற தொகுதியில குறிப்பா ஓட்டப்பிடாரம், சிறுவில்லிபுத்தூர், நிலக்கோட்டை, பரமக்குடி, வால்பாறை இந்த 5 பல்வேறு காரணங்களால் எங்களுக்கு வால்பாறை நான் மாஞ்சோலை தொழில் தோட்டத்தோடு போராடக்கூடியது. சோ தென் தமிழகத்தில் எங்களுக்கு கட்சி எங்க வலுவாக இருக்கிறதோ அந்த இடங்களில் 5 இடங்கள் கூட தான் நாங்க கேட்டோம். இந்த 5 இடங்கள் கூட கொடுக்கறதுக்கு அதிமுகவில் இடம் இல்லையா? 234 சட்டமன்ற இடம் இல்லையா? அப்ப அவருடைய மனசுக்குள்ள என்ன இருக்குது? அப்போ எங்களுக்கு மிக அடிச்சு ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு எங்காவது நாங்க வெற்றி பெற முடியாத இடத்தை கொடுத்துட்டு மீதி எல்லாம் எங்களுடைய ஓட்டை வாங்கணும் அப்படிங்கிற நயவஞ்சகம் தான் அவருடைய எடப்பாடி பழனிசாமி உள்ள இருந்திருக்குது. அதுக்கு எப்படி நாங்களுடைய மக்கள் ஒத்துக்கு போவாங்க முடியும்?